மாலை நேரத்திலேயும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நாம் யாவரும் எழும்பி நின்று பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டினான் என்று பார்க்க கடவன். இந்த மாலை நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்திருக்கிற ஆண்டவருடைய செய்தி போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். நீர் ஜீவிக்கிறவர் என்பதை விட நீர் எங்களுக்காய் சிலுவையில் மரித்தீர் என்பது பெரிய காரியம் ஆண்டவரே. அதனால் எங்களுக்கு ரட்சிப்பு, மீட்பு, சமாதானம், விடுதலை, ஆசீர்வாதம் சகலமும் எங்களுக்கு கிடைத்தது ஆண்டவரே. இந்த வேளையில் நம்முடைய சமூகத்திலுமே வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற எங்களை தாழ்த்துகிறோம். அடிமையை நீர் பரிசுத்தப்படுத்தும், வார்த்தைக்குரிய வியாக்கியானத்தை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். இதனால் உண்டாகிற கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். உட்கார்வோம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது? போட முடியாது. எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். இந்த வசனத்தை சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே படித்து கொண்டு வரும் பொழுது, குறிப்பாக 3வது அதிகாரத்தின் முதல் வசனங்களிலே படிக்கும் பொழுது, கொரிந்து சபை மக்களிடத்தில் காணப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களை ஆவிக்குரியவர்கள், அதாவது ஆவியிலே கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்தவர்கள், பலப்பட்டவர்கள் என்று எண்ணி அவர் சில காரியங்களை பேசணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் பார்த்தா அதுக்கான அடையாளங்கள் அவரிடத்தில் தெரியவில்லை. இப்போ நாம் ஒரு பிள்ளைய குழந்தை அப்படின்னு சொல்கிறோன்னா, அது குழந்தைக்கேற்ற அது நடையும் சுபாவமும் பேச்சு இருக்கிறதுனால அது குழந்தை என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய பேச்சு, நடை, வளர்ச்சி, உயரம், முகத்தோற்றம் இதெல்லாம் வைத்தே அவனுக்கு என்ன வயது, நடுத்தர வயதா, வயோதிபனா, வாலிபனா, சிறுவனா, பாலனா, தவழ்கிற குழந்தையா என்று நம்மளால சொல்லிவிட முடியும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மனுஷனை பார்க்கும்போது அந்த விதமாக நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. ஏன்னால் அவன் கிறிஸ்துவுக்குள் எந்த அளவு வளர்ந்திருக்கிறான் என்பது வெளிப்புறமான தோற்றத்தில் அது காண முடியாத ஒன்று, அது உள்ளாக மறைந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மக்களுடைய ஆவிக்குரிய நிலையை சற்று தேவ கிருபையை கொண்டு உய்த்து பார்த்தபோது அவர் ஒரு விஷயத்தை அடையாளம் கண்டு கொண்டார். கொஞ்சம் நல்ல ஆழமான சத்தியங்களையும், அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்ற கட்டப்படுவதற்கான சில காரியங்களையும், அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் பலப்படுவதற்கான சில காரியங்களை அவளுக்கு சொல்லலான்னு நான் விரும்பி வருகிறேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவங்க இன்னும் ஆவிக்குரியவர்களாக இல்லை, மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆவிக்குரியவனாக இருப்பதற்கும் மாம்சத்துக்குரியவனாக இருப்பதற்கும் உள்ள நிலையிலே வேறுபாடு. நாம் எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள் தான். ஆனால் மாம்சத்துக்குரியவர்கள் என்கிற நிலைமையிலே படுக்கிறோம், தூங்குகிறோம், ஓய்வெடுக்கிறோம், புசிக்கிறோம், உடுத்துகிறோம், நம்முடைய காலை கடன்களை செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறவைகள் எல்லாவற்றையும் மாம்சத்துக்குரிய நிலையிலே செய்கிறோம். ஆனால் மாம்சத்துக்குரிய நிலையை தாண்டி நமக்கு ஒரு ஆவிக்குரிய நிலை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய நிலையிலே நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியும் முதிர்ச்சியும். அப்போ சரீரப்பிரகாரமான நிலையில் எப்படி ஒரு மனிதனுக்கு வளர்ச்சி இருக்கிறது, அதே விதமாய் அவனுடைய ஆவிக்குரிய நிலையில் என்ன இருக்குதுங்க, ஒரு வளர்ச்சி இருக்கிறது. எப்படி சரீரப்பிரகாரமான நிலைக்கு ஒரு பிறப்பு இருக்கிறதோ, அதே விதமாக ஆவிக்குரிய நிலையின் வாழ்க்கைக்கு ஒரு பிறப்பு இருக்கிறது. மாம்சீக நிலையிலே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பித்தது, நாம் என்றைக்கு தாயினுடைய கற்பத்தை விட்டு வெளிப்பட்டோமோ இந்த பூமியிலே அந்த வளர்ச்சி ஆரம்பித்தது. ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் வளர்ச்சி என்பது நமக்கு தாயின் கற்பத்திலே ஆரம்பித்து விட்டது.
ஒரு கருத்து ஒன்று கேள்விப்பட்ட அனுபவம் உண்டு. அது உண்மையான காரியமா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. நாம் எல்லாரும் பிறந்த நாளை குறிக்கும் போது மருத்துவமனையிலையோ அல்லது வீட்டிலேயோ நாம் பிறந்த அந்த நாளிலிருந்து தான் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஒரு குழந்தை இன்றைய நாளில் பிறந்திருந்தால் அதற்குடைய பிறந்த நாள் இன்றைய நாளை குறிப்பிடுகிறாள். இந்த நாளில் இத்தனாவது மணி நேரத்தில், இத்தனை நிமிஷத்தில், இத்தனை நொடி பொழுதில் அது பிறந்தது என்று துல்லியமாக நேரத்தை கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். ஆனால் ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த நாள் என்பது பிறந்த பிறகல்ல, தாயின் கற்பத்திலே அந்த அம்மா கருத்தரித்து விட்டார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாள் தான் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். அதை இன்னும் ஜப்பானியர்கள் வழக்கமாக வைத்திருப்பதாக ஒரு புத்தகத்தில் நான் தகவலாக படித்தேன். சில நேரங்களிலே புத்தகங்களிலே படிக்கிற தகவல்கள் கூட தவறானதாக இருக்கக்கூடும். தவறாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, இது ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது மாம்சிக பிரகாரமான நிலையிலே நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஆனால் அதே விதமாக ஆவிக்குரிய நிலைமையில நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால். அப்போ என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இருதயத்தில் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டோமோ அந்த நாள் தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்த நாள். ஆமென். அந்த புதிதாய் பிறந்த குழந்தைகளாக நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளதான் நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய மனிதனாக இருக்கிறேன், மாற்றப்பட்டிருக்கிறேன், பிறந்திருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த தான் நாம் ஞானஸ்தானத்திற்குள்ளே வருகிறோம். ஞானஸ்தானம் என்பது நமக்கு ஆவிக்குரிய நாளின் பிறந்த நாள் அல்ல. அது ஒரு அடையாளம். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான் நமக்கு அந்த ஆவிக்குரிய பிறந்த நாள். அதுதான் இயேசு நிக்கோதேமுக்கு சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டப்பா. நீ மாம்சத்தின்படி பிறந்திருக்கிற, ஆனால் ஆவியின்படி பார்த்தா இன்னும் பழைய மனிதனாகவே இருக்கிற, பழைய ஆதாமுக்குரிய சுபாவங்களும் தன்மைகளும் உனக்குள்ளே இருக்கிறது. நீ மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்து ஒரு புதிய மனிதனாக நீ மாற வேண்டும். மாறினால் மாத்திரமே நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். நிக்கோதேமுக்கு இந்த விளக்கம் புரியலை. கேட்குறான், நான் எப்படி மறுபடியும் எங்கள் தாயினுடைய கற்பத்துக்குள்ளே நான் போக முடியும் ஆண்டவரே? இவ்வளோ பெரிய மனுஷனாக நான் வளர்ந்துட்டேனே. ஆண்டவர் சொல்கிறார், மாம்சத்தின்படி பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியின்படி பிறப்பது ஆவியாக இருக்கும் என்று சொன்னார். அப்போ ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான்? காண மாட்டான். ஆதி அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அவர்கள் எல்லாரும் ஜலத்தினாலும் ஆவினாலும் மீட்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சபைக்குள்ளே வந்து இணைந்தார்கள். நாம் எல்லாரும் இந்த நாளிலே தேவனுடைய சபைக்குள்ளே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது நம்முடைய குடும்பத்தினுடைய வற்புறுத்தலினால் அல்ல, நம் இந்த குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய சிந்தையிலே முன்குறித்து ஏற்ற வேளையில் அவர் அறிகிற அறிவை நமக்கு தந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டதின் மூலமாக அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றதின் மூலமாக நாம் அவருடைய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு பிறப்பின் அனுபவத்தை ஏதோ ஒரு நாளிலே நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போ பெற்றுக்கொண்ட அந்த நாள் ஒருவேளை போன ஆண்டாக இருக்கலாம், ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கலாம், சில மாதங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். ஆனால் அன்றைய நாளில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் நாம் கடந்து வந்த காலங்களையும் ஆண்டுகளையும் கடந்து நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வரும் பொழுது அவர் பார்க்குறாரு, பரவாயில்ல, இந்த இடத்துல இருக்கிற மக்கள் விசுவாசிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிருக்குது, நிறைய வருஷங்கள் ஆகிருக்குது, அவங்க நல்ல ஆவிக்குரிய நிலையில் பலப்பட்டிருப்பாங்க, நல்ல ஒரு உற்சாகத்தில் இருப்பாங்க, நல்ல ஒரு வளர்ச்சியில் முதிர்ச்சியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்ல சில காரியங்களை பேசலான்னு அவர் யோசித்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே சில கசமுசா விஷயங்கள் இருக்குது. இதை பார்த்துட்டு அச்சோ, ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே காணப்படக்கூடாத சில விஷயங்கள் என்ன செய்தே தென்படுதே அப்படிங்கிற ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சொல்கிறாரு, உங்களெல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி கொஞ்சம் நல்ல ஆழமான சத்தியங்களை ஆழமான வசனங்களை கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது, இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அதை எதை வச்சு அவர் அடையாளம் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 3:2 சொல்லுகிறார், நீங்கள் பலனில்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் என்னை கொடுத்தேன்? பாலை குடிக்க கொடுத்தேன். நிறைய பேருக்கு இப்போ கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? ஜேமி பிரதர் பேசுகிற பிரசங்கம் புரியவே மாட்டேங்குது. உண்மையாக கொஞ்சம் அவர் கொடுக்கறது கொஞ்சம் டீப் தான்.
நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சாம்பார் சாதத்தை அப்படி மத்து போட்டு கடைஞ்சி அதில் கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி குழந்தைக்கு வாயில் பல்லு இல்லை பார்த்தீங்களா, அப்படியே கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளால் அப்படி கிடையாது. ராவா உனக்கு வெக்கல் வருதோ, நீ முழுங்குறியோ, விக்கல் வந்து செத்து போறியோ, அதை பற்றி கவலை இல்லை, சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு. கொஞ்சம் சில பேருக்கு எப்படி இருக்குதுங்க, கஷ்டமாக இருக்குது. ஆனால் கஷ்டமாக இருக்குதுன்றது வந்து நேற்று பிறந்த குழந்தை கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல. சிலர்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து 15 வயசு ஆம்பளை ஆகிட்டான். இன்னும் பாருங்களேன், அம்மா வந்து பிறந்த குழந்தைக்கு 1 வயசு 2 வயசில் மத்தில் கடைஞ்சி கொடுப்பா. 15-16 வயசுலேயும் மத்தில் கடைஞ்சி கொடுத்தா நல்லா இருக்குமாங்க? அது அள்ளி போட்டோமா அப்படி ஜேசிபி மிஷின் மாதிரி அடிச்சு நாளே வாயில் சாப்பிட்டு என்ன செய்யணுங்க, எந்திரிச்சு போகணும். அதுதான் வந்து அவன் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டவனுக்குள்ள அடையாளம் அது. அப்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு போஜனம் கொடுக்கணும்னு நினச்சேன், நல்ல பிரியாணி செஞ்சு நல்ல கமகமன்னு கொடுக்கணும்னு பார்த்தா எல்லாம் இஞ்ஞான்னுது. என்னான்னு கேட்டால் பால் வேணுமா குடிக்க. பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன கொடுத்தேன், பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே இன்னும் உங்களுக்குள்ள என்ன இல்லை. ஆமாம், என்ன ஒரே ஒரு மாற்றம் என்னன்னா, அன்னைக்கு குடிக்கும்போது தம்மா துண்டு பாட்டில், இன்னைக்கு குடிக்கும்போது இவ்வளோ பெரிய பாட்டில். அன்னைக்கு இத்தினூண்டு பாட்டிலில் ஆத்தா கொடுக்கும்போது அந்த பாட்டிலில் இருக்கிற பாலை ஃபுல்லாக குடிச்சிட்டு ஆத்தா வந்து நம்மளை மடியில் நிற்க வச்சு முதுகு என்ன செய்வா, 4 தட்டு தட்டுவா. அப்புறம் பேன்னு ஒரு ஏப்பம் வரும். அப்புறம் தான் தூங்க வைப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். இன்றைக்கி அதை கிடுகிடுன்னு குடிச்சிட்டு இன்னொரு பாட்டில் கொடு, கிரகரன்னு குடிச்சிட்டு இன்னொரு பாட்டில் கொடு. இவனுக்கு 10 பாட்டில் கொடுத்தா தான் என்ன அடங்குது, அது ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம்ல. அதை தான் பவுல் சொல்கிறார். என்ன பிரச்சனை, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பலப்பட்ட மனுஷனாக இருந்திருந்தா, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றிருந்தா சிம்டம்ஸே என்ன செய்யாதுங்க, இந்த சில அடையாளங்கள்லாம் மறைஞ்சு போயிருக்கும். இன்னும் அதெல்லாம் மறையலை, எல்லாம் தென்படுது. என்ன தென்படுதுன்னா பொறாமையும். என்னது, ஐயோ அந்த சிஸ்டர் பாரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்னும் சேலை கட்டின்னு வரா, ஐயோ பொறாமை. அந்த ஆள் கோயிலுக்கு வரும்போது நோஞ்சா மாதிரி வந்தான், இப்போ எப்படி கொழுன்னு இருக்கிறான் பத்தியா. நீங்களும் சாப்பிடுங்க, உங்களை யார் வேணான்னா. ஐயோ அந்த ஆள் பாரு, அந்த குடும்பத்தை பாரு, வரும்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வந்தாயா, இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டானுங்கய்யா, வண்டிலாம் வாங்கிட்டான், பெரிய ஆள் ஆகிட்டானுங்க, பார்த்தா கூட ஒரு மாதிரி இருக்கிறான். ஏன் நீ வாங்குங்களும் உங்களை யார் வேணான்னு சொன்னா. காரணம் என்னன்னா பொறாமை. நம்ம சகோதரன் நல்லா இருக்கிறாயா, நம்ம சகோதரி நல்லா இருக்குதுயா, நம்ம ஒல்லியாக இருந்தாலும் நம்ம சகோதரி குண்டா இருக்கிறாங்க, அல்லேலியா சோதரையா அப்படின்னு யாருக்கும் என்ன வர மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. பெருந்தன்மை வர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா இன்னும் அது மாம்சத்துக்குரியவர்கள். பொறாமை வரக்கூடாதுங்க. நானும் ஜேமி சின்ன குழந்தையா இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டோம். இன்னும் சண்டை போட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் எப்பவுமே டபுள் டியூட்டி தான். அவர் ஆனால் அன்னைக்கு பண்ணும்போது அங்கேயும் டபுள் டியூட்டி இங்கேயும் சிங்கிள் டியூட்டின்றது வாக்குவாதம்லாம் வந்திருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நீ டபுள்னா தின்னு ட்ரிபிள்னா தின்னு, என் வகுத்துக்கு இவ்வளோ தான் கொள்ளும் அப்படின்ட்டு நான் என்னால் இவ்வளோ தான் சாப்பிட முடியுது. அதுக்காக நான் பொறாமப்படுறதுல அங்கே ஒன்றுமே இல்லை, செய்யலை இல்லை. நல்லா விளங்கிக்கணும் பாருங்க. பொறாமையும் வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் இருக்குது. வீட்டுக்கு போனால் ஆர்கியூமெண்ட்டு, மனைவியோட வாக்குவாதம், புருஷனோட வாக்குவாதம், பிள்ளைகளோட வாக்குவாதம், குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோடு வாக்குவாதம், ஊழியக்காரனோடு வாக்குவாதம், சக விசுவாசியோடு வாக்குவாதம். ஏன் இப்படி சொல்கிறாரு, ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, எதுக்காக இப்படி சொன்னார், என்னத்தான் சொன்னார், ஒன்றைத்தான் சொன்னார், இது எவையா கேட்டான் அவங்கள. பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், உங்களுக்குள்ள பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, பேதகங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறபடியால் இதெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் தென்படுறது. ஒருவேளை இப்போ வந்த புது விசுவாசிங்க கிட்ட ஒரு வேளை தெரிஞ்சிட்டா சரி, அது குழந்தை கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ தான் பிறந்திருக்குது, இன்னும் பலப்படலை, கிறிஸ்துவுக்குள்ளே சரிப்படலை, அப்படி இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஆனால் வளர்ச்சி அடைந்தவங்களுக்குள்ள அது காணப்படும் போது
ஆண்டவர் அவங்கள பார்க்கும்போது வேறு விதமாக என்ன செய்கிறாருங்க, இன்னும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படவில்லை, ஆவிக்குரியவர்களாக இல்லை என்கிறதான ஒரு பார்வையோடு தேவன் பார்க்கிறார். சரி, சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாக என்ன செய்கிறீர்கள், நடக்கிறீர்கள். உலகத்தில் அப்படி இருக்குது இல்லையா? அன்றைக்கி உடன் பிறந்த சகோதரங்களை நம்ம நல்லா இருக்கிறது என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, பிடிக்க மாட்டேங்குது. எரிஞ்சு விழுவுறான், கருமுறான். அவன் வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. காரணம், நம்ம நல்லா இருக்குது நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, பிடிக்கல. ஆனால் தேவனுடைய சபைக்குள்ளே வரும்போது அது போலத்த ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சின்னு வைங்க, அது முதல்ல சரியான ஒரு காரியமே இல்லைன்னு பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா குரூப்பிசம். நான் ஜேமியை சேர்ந்தவன், நான் ஜானியை சேர்ந்தவன், நான் தேவப்பிரியனை சேர்ந்தவன், நான் விக்டர் பிரதரை சேர்ந்தவன், நான் இதை சேர்ந்தவன், நான் அதை சேர்ந்தவன். இதை நம்ம ஊர் தமிழ்நாட்டு பாணிக்கு சொல்லணும்னா ஜாதியில் பேசுவான். டேய் நம்மளாம் ஒன்றாடா, பத்தியா நம்மளாம் ஒன்று. பாஸ்டர் பேர நம்ம ஆள் கிடையாது, அவங்க ஆளுக்கு தான் செய்வார். நல்ல வேலை ஆள் எவனுமே இல்லைங்க, அல்லேலியா தோத்திரம் இருந்துச்சுன்னா அது ஒன்று வந்துடும். அப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய நிலையில் வாழ்கிற மனுஷனுக்கான என்னவே கிடையாது, அடையாளங்களே அல்ல. ஒருத்தர் சொல்கிறான், நான் பவுலை சேர்ந்தவன், ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன். அப்போ அந்த நாட்கள்லேயே ஒவ்வொரு ஆளை பெரிய ஆளாக வச்சுக்கிட்டு நான் அவர் ஆள், நான் இவர் ஆள், இந்த ரசிகர் மன்ற மாதிரி இருந்திருக்குதுன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு பவுல் தலையில் அடிச்சுக்கிறாரு. ஏய் என்னடா பண்ணுறீங்க கேட்குறாரு. பவுல் யார், அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசத்திற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானப்பா. அவங்கெல்லாம் எல்லாரும் யாருங்க, ஊழியக்காரங்க. அவங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன். உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேவை செய்ய, உனக்கு பணிபுரிய, உங்கள் ஆத்துமாவுக்கு உதவி செய்ய ஆண்டவர் அவர்களே ஒரு வேலைக்காரனாய், ஒரு செர்வெண்ட்டாக. ஊழியக்காரன் என்றால் செர்வெண்ட். அவன் இப்போ இங்கே உங்களுக்கு முன்னால் நிற்கிற நான் யாரு, செர்வெண்ட். யாருக்கு செர்வெண்ட்டு? தேவனால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனமாக இருக்கிற அவருடைய விசுவாசிகளுக்கு சேவை செய்கிறதுக்குள்ள செர்வெண்ட்டு. நான் உங்கள் முதலாளி கிடையாது, நான் உங்கள் பாஸ் கிடையாது, நான் உங்கள் செர்வெண்ட். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, என்னை முதலாளி மாதிரி நினச்சிட்டு ஐயா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நல்லா நினச்சிக்கோங்க. பாஸ் அதான் ஒரு பேச்சாளர் அழகாக பேசும்போது சொல்கிறார், ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம எல்லாரும் போய் நம்ம பிரச்சனையும் சொல்ல முடியாதுன்றதுக்காக ஒரு ஆளை தேர்வு செஞ்சு நம்ம எல்லாரும் பிரச்சனையும் அவனுக்கு சொல்லி எங்கள் சார்பாக நீ போய் என்ன பண்ணிட்டு வா, எங்களுக்காக பேசு அப்படின்னு நாம் அவனை அனுப்பியிருக்கிறோம். ஊழியக்காரன் நியாயமாக பார்த்தா அவன் தான் நம்ம வீட்டு வாசலில் நிற்கணும். இன்றைக்கி எப்படி இருக்குது, எந்த எம்எல்ஏ நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறான், அவன் வீட்டு வாசலில் தான் நம்ம போய் ஐயா அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு போய் நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, வேதவசனம் அழகாக சொல்லுது, இவங்க எல்லாரும் யார், ஊழியக்காரர். அடுத்தது சொல்கிறாரு, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவன் என்ன செய்தார், விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். அப்போ வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவன் எப்படி இருக்கிறாங்க, ஒரே ஆள் தான். ஜானி டேவிஸ் வேற இல்லை, ஜேம் டேவிஸ் வேற இல்லை. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், நான் 6 வாரம் யார் உங்களுக்கு தண்ணி ஊற்றுனது, அவர் தானே ஊற்றுனாரு. அப்போ அவர் ஊற்றின தண்ணிக்குரிய கூலி அவர் பெறுவார், உங்களுக்கு நான் ஊற்றுற தண்ணிக்கு ஏற்ற கூலியை நான் பெறுவேன். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஊழியர்கள் தங்கள் கடமையை செய்து உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்து உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கிற வேலைக்காரர்கள் அவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் பாஸ்டர் எனக்கு வேலைக்காரன்னு சொல்லுங்க. திறந்து வாயை திறந்து சொல்லுங்கய்யா. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க? அப்போ ஒன்று செய்யுங்க, இனிமேல் ஜோம் பண்ணிக்க கிட்ட வராதிங்க. நீங்களே என்ன பண்ணுங்க, கண்ணாடி முன்னாடி இயேசுவே நான் ஆசீர்வாதம் சொல்லுங்கள்.
அப்போது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை வைக்கும்போது உங்களுக்கு வேலை செய்ய ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் ஊழியக்காரனை மையப்படுத்தி நம்முடைய நிலை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர் இன்னும் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். யாருக்கு உடன் வேலையாட்கள்? தேவன். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா என் ஒருத்தர் எனக்கு உங்களுடைய ஹெல்ப்லாம் தேவைப்பா அப்படின்னு சொல்லி அநேகரை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர். இந்த பண்ணையிலும் மாளிகையிலும் வேலை செய்கிற வேலைக்காரராக கர்த்தர் எங்களையும் எங்களை போன்ற அநேக பரிசுத்தவான்களை உலகத்தின் எல்லா இடங்களிலும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்னா, நான் ஒரு புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஆரம்ப நிலை என்னது? அஸ்திபாரம். அப்போ தேவன் ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை கொஞ்சம் நம்ம அப்படி யோசித்து பார்த்தோன்னா, தேவன் ஒரு மனுஷனை இந்த இடத்துக்கு அனுப்பி தம்முடைய வார்த்தை என்கிற அஸ்திபாரத்தில் ஒரு ஊழியத்தை கர்த்தர் என்ன செய்தாருங்க? ஸ்தாபித்தார். அப்போ அவர் ஏற்படுத்தி இருக்கிற அஸ்திபாரம்ங்கிறது நீங்கள் எதை பார்ப்பீங்க? ஒரு ஆர்த்தர் டேவிஸ் ஐயா அவங்க ஏற்படுத்தின அஸ்திபாரன்ட்டு நீங்கள் எதை பார்ப்பீங்க? அவர் கட்டி வச்சிருக்கிற கட்டடத்தையா, இல்லை அவர் குடும்பத்தையா? அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் உபதேசித்த வார்த்தைகள், அந்த உபதேச சத்தியம்தான் அஸ்திபாரம். இன்னைக்கு இந்த கட்டடம் வேணான்னா இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு இன்னொரு கட்டடம் என்ன செய்யலாம்? கட்டலாம். சின்னதாக கட்டிக்கலாம், பெருசாக கட்டிக்கலாம், எப்படி வேணால் கட்டிக்கலாம், நம்ம வசதிக்கேற்ப கட்டிக்கலாம். அதுக்கு தேவை வெறும் பணம் இருந்தால் போதும். ஆனால் கைகளினால் கட்டப்படுகிற கட்டடங்களையும் வசதிகளையும் மற்ற காரியங்களை எந்த மனுஷனும் பணம் வைத்து செய்து விடலாம். ஆனால் இந்த இடம் உருவாக்கப்படுவதற்கு ஒரு அஸ்திபாரம் அவரால் போடப்பட்டது. அந்த அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தையே. அப்போது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு, நான் நல்லா அப்போது ஊழியங்களில் 5 வித ஊழியங்கள் இருக்கிறது. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், மேய்ப்பராகவும், போதகராகவும், சுவிசேஷகராகவும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. அப்போது என்னுடைய தகப்பனார் ஆரம்பத்தில் செய்த ஊழியம் ஒரு அப்போஸ்தல ஊழியம். அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன். கிறிஸ்துவை அறியாத இடத்திற்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கவும், அந்த உபதேசத்தை கேட்டு அவரால் மீட்கப்பட்ட ஜனத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒரு உபதேசம் என்கிற அஸ்திபாரத்தை போடுகிறதற்கு கர்த்தர் ஒரு மனுஷன் என்ன செய்கிறாருங்க? அனுப்புகிறார். அப்போது இந்த ஊழியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எது இருந்ததோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அற்புதமான உபதேசம் என் அஸ்திபாரம் போடப்பட்டது. அப்போ போட்டுட்டு அந்த உபதேசத்தில் அவர் கொஞ்ச நாள் ஈடுபட்டு அந்த உபதேசத்தின் அடிப்படையிலே அந்த அஸ்திபாரத்தின் மேலே கொஞ்ச நாள் அந்த கட்டுமான வேலையை அவர் செஞ்சு முடிச்சுட்டு அவர் தன்னுடைய காலங்கள் முடிந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். இப்போது வேற ஒருவன் வந்து கட்டுறான். யார் கட்டுறது? நான் கட்டிகிட்டு இருக்கிறேன். பிரதர் ஜேமி கட்டுறாங்க. அப்போது வேதவசனம் சொல்கிறது, கட்டுறவன் என்ன மாதிரி கட்டுறான்னு என்ன செய்ய கடவன்? பார்க்க கடவன். இன்றைக்கி நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை. நிறைய ஊழியங்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஊழியத்தை ஆரம்பித்தவங்க, தோற்றுவித்தவங்க போட்ட ஃபவுண்டேஷன் வேற, கட்டுறவங்க ஒரு மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ தவறு தெரியுங்களா? அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல். அப்போ பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப வைத்தறிச்சலோட பேசுறாரு. நான் அழகா போட்டப்பா, புத்தியுள்ள சிற்பாச்சாரின்னு தானே சொல்லுகிறார். அதை வந்து ஆங்கில வேதாகம் த வைஸ் மாஸ்டர் பில்டர். இன்ன அளவில் இருக்கணும். அந்த அளவுகோலை, அந்த விஷயங்களை நான் மனுஷரிடத்திலிருந்து பெற்றதும் இல்லை, மனுஷரிடத்திலே கற்றதும் இல்லை, தேவனே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலன் சொல்றாரு. அப்போ அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் எங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலும் அந்த பிரசங்கமானது சரியானதாக இருந்தது, சரியான அஸ்திபாரமாய் அது காணப்பட்டது. சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேற சுவிசேஷத்தை நானாகிலும் வானத்திலிருந்து இன்னொரு தூதனே வந்து பிரசங்கித்தாலும் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்க கடவன்? அப்போ இன்னைக்கு நாட்களில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் அஸ்திபாரம் போட்டுட்டு அழகாக போயிருக்கிறாங்க. கட்டுற ஆட்கள் அதில் பிடிச்சி நேராக நூல் பிடிச்சி கிடுக்கிடுன்னு கட்டிட்டு போ. ஒன்றைக்கு போய் பாருங்க, நல்லா அஸ்திபாரத்தில் அளவு கரெக்டாக இருந்துருச்சுன்னா கட்டடம் கட்டுறது ரொம்ப, அந்த அஸ்திபாரம் தான் ரொம்ப முக்கியம். அதை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கல்லை வச்சு கட்டுறது ரொம்ப ஈஸி. நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கட்டட வேலைக்கு வந்து பெரிய கொத்தனார்னு ஒருத்தர் இருப்பார், மேஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே வேலை செய்கிற அசிஸ்டண்ட் கொத்தனாருங்கள்லாம் இருப்பாங்க.
ஆனால் எந்த பெரிய மேஸ்திரி கொத்தனாரு 4 இடத்துல வேலை செஞ்சுருப்பார், அவர் 4 இடத்துக்கு ரவுண்ட்ஸில் இருப்பார். ஆனால் அஸ்திபாரம் போடுற இடத்துக்கு அன்னைக்கு அஸ்திபாரம் போடும்போது அவர் என்ன செய்வாருங்க, அவர் தான் நின்று நூல் பிடிப்பார். ஏய் நல்லா ஒழுங்காக கரெக்டாக பிடி, தலப்பா ஒன்றை கட்டிக்கிட்டு வாய் நிறைய வெத்தலையை மென்னுக்கிட்டு போட்டு அடித்து கரெக்டாக 1 இன்ச்சு கூட மாறாமல் கரெக்டாக நூல் பிடிச்சி என்ன செய்வாருங்க, கட்டி அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் உள்ள வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற வேலை தெரியல. இன்றைக்கி இந்த கல்லை எழுப்பி லிண்டில் வரைக்கும் உயர்த்து இதை பண்ணி இந்த ஜன்னலை வை, கதவை வாசக்காலை வைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த வேலைக்கு போய் அடுத்த இன்ஸ்பெக்ஷனுக்கு போவார். ஏன்னா இப்போ இவர் எப்படி தைரியமாக அவர் போகிறாருன்னா என்ன போடப்பட்ட ஆயிற்று, அஸ்திபாரம் போடப்பட்ட ஆயிற்று. அப்போது நாம் ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஊழியம் இது ஒரு பணத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு ஊழியம் அல்ல. அன்றைக்கெல்லாம் பணமே கிடையாதுங்க, கொட்டகையில் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ ஆராதித்தான். அன்றைக்கும் இயேசு நல்லவர், இன்றைக்கு இயேசு நல்லவர். இன்றைக்கி இந்த கட்டணம் இல்லைன்னா எனக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நானும் ஒரு 1000 கீத்து வாங்கி ஒரு இடத்துல ஒரு கொட்டகையை போட்டு ஆண்டவர் ஈஸியாக ஆராதிச்சுட்டு போயிடுவேன். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையில கடந்து வந்தவன் நான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அதன் மேலே ஒருத்தர் எப்படி கட்டுறான் என்பதை என்ன செய்ய கடவன், பார்க்க கடவன். அப்போ நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் இந்த நாட்களிலே பார்த்து வருகிற சில வருத்தமான விஷயங்கள் என்னன்னா, அந்த சிலரை கர்த்தர் அப்போஸ்தலராக அனுப்பி ஆண்டவர் ஊழியங்களை ஸ்தாபிக்கும் போது அவங்க அழகாக வட்டு நூல் பிடிச்சி சூப்பராக என்ன போட்டுட்டுறாங்க, அஸ்திபாரம் போட்டுட்டாங்க. ஆனால் அடுத்த தலைமுறையினருக்கு ஊழியங்கள் மாறும்போது வேற ஒரு மனுஷர் கட்டும்போது இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அஸ்திபாரத்தை இடித்து அதை கொஞ்சம் அளவை மாற்றி இங்கே கொஞ்சம் நீட்டி அங்கே கொஞ்சம் நிமித்தி கேட்டால் இல்லைங்க நம்ம இருக்கிற காலம் நவீன காலங்க, ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லிக்கிறாங்க, அப்படி செய்ய சொல்லிக்கிறாங்க, இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லி இஷ்டத்துக்கும் கண்டமேனிக்கு மாற்றி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தை மாற்ற ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த அஸ்திபாரத்தின் மேலே ஒருத்தன் கட்டும்போது பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை வைத்து என்ன செய்யறாங்க, கட்டுகிறான். அவனுடைய வேலைப்பாடு ஒரு நாள் என்ன செய்யுங்க, வெளியாகும். அப்போ இன்னைக்கு அடுத்த தலைமுறையினராக நான் இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு செய்யும் போது சில மாற்றங்களை காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றுகிறது தவறு இல்லை. என்ன மாற்றலாம், கொஞ்சம் மைக் செட்டு வாங்கி போடலாம். அன்றைக்கி பாட்டு புஸ்தகம் வச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி உங்களுக்கு நேராகவே பார்த்து பாடுறதுக்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டிருக்கிறேன். அன்றைக்கி சாணி மொழுகின தரையில் நாங்கள் உட்காந்து ஆண்டவர் ஆராதித்தோம், இன்றைக்கி டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்குறோம். அன்றைக்கி எல்லோரும் கீழே உட்காந்து ஆண்டவர் ஆராதித்தோம், இன்றைக்கி ஆண்டவர் உட்காந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு சேர் கொடுத்துருக்குறாரு. இப்படி சில மாற்றங்களை செய்யலாம், இவ்வளோதான் செய்ய முடியுமா ஒழிய அந்த அஸ்திபாரமாகிய உபதேசத்தை மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது. மாற்றினா நான் செத்தேன், அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலே சொல்ல வார்த்தை தெரியலையா. அப்போ இன்னைக்கு அநேகருக்கு போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தை பார்த்துட்டு இது யாரோ என்னமோ தப்பாக போட்டது மாதிரி, இவன் தான் ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி இவன் புதுசாக அஸ்திபாரம் போட்டுட்ருக்கிறான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தை ஒரு முறை நான் கடந்த மாதம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்தபோது ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு நான் விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நான் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தேன். வாசிக்கும் போது இந்த எரேமியா 6ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தினிடத்தில் வந்தபோது என்னை அறியாமலே நான் அழுதுட்டேன். ஆண்டவரே, ஊழியத்திலே மறுபடியுமாய் அந்த பழைய நாட்களை நீர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஜெபித்தேன். என்ன ஜெபித்தேன்னா, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 6:16, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. எந்த பாதைங்க? புது பாதை இல்லை. என்ன பாதை? இந்த ஊருக்கு ஒரு பழைய ஒரு ரோடு, ஒரு சூப்பர் ரோடு இருந்தது. அது எங்கப்பா? பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் என்ன செய்யுங்கள், நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் வேணும்? அப்போ இளைப்பாறுதலை இன்னைக்கு சிலர் தர்றேன்னு சொல்லிட்டு புது புது பாதைகள்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி போங்க, இப்படி பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து விசாரிங்கிறாரு. அப்போது இந்த நாட்களில் ஊழியங்கள் கட்டப்படும் போது, ஸ்தாபிக்கப்படும் போது எல்லா ஊழியங்களுக்கும்
ஒரு உபதேசத்தின் அஸ்திபாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து, சில ஊழியங்கள் எல்லாம் ஸ்தாபிக்கப்படும் போது நேம் போர்டு தான் அவங்களுக்கு அஸ்திபாரம். அந்த பெயருக்கு கீழே எந்த ஒரு இயக்கத்தோடு ஸ்தாபனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு அஸ்திபாரம். ஆனால் நமக்கு எந்த போர்டும் கிடையாது. நம்ம சும்மா ஒரு பேருக்கு இம்மானுவேல் ஜெபவுடன் வச்சுருக்கிறோம், ஒரு கோயில்னா ஒரு அடையாளத்துக்கு வேணுமேன்னு சொல்லி. ஆனால் நமக்கு அஸ்திபாரம் ஒரு நேம் போர்டோ யாரோ கிடையாது. பணம் இல்லை, பொருள் இல்லை, பதவி இல்லை, பட்டம் அல்ல, மனிதர்கள் அல்ல, வேறு எந்த காரியமும் அல்ல. நமக்கு அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட அவருடைய வார்த்தையே. சரிங்களா? அப்போ இதை என்ன என்பதை கேட்டு விசாரிக்கணுமா? எது என்பதை கேட்டு விசாரித்து அந்த வழியில் என்ன செய்யுங்க, நடங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க வேண்டிய ஒரு சபையை சில பேர் கெடுத்து விட்டுறாங்க, குழப்பி விட்டுறாங்க, மாற்றி விட்டுறாங்க, அளவை மாற்றி விட்டுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள என்ன செய்கிறது, வாசமாக இருக்கிறது. அப்போ காலங்கள் மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைல்யூஷன் ஒன்று இருக்கும் சொல்லுவாங்க. டைல்யூஷன்னா என்னென்னா, எப்படி சொல்கிறது, கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகும்போது சாம்பார் சாப்பிட்றீங்கல்ல, சாம்பார் தான் திக்காக இருக்கும், ரெண்டாவது பந்தியிலே கொஞ்சம் நிறுத்துறோம், அடுத்த பந்தியில் இன்னும் தண்ணியாக இருக்கும், கடைசி பந்தி, நாலாவது பந்தி, அஞ்சாவது பந்தியெல்லாம் சாப்பிடும்போது ரசத்துக்கும் சாம்பாருக்கு என்னவே தெரியாது, வித்தியாசமே தெரியாது. என்னன்னா தரம் குறைஞ்சி போச்சு. தரம் என்ன செஞ்சிடுச்சுங்க, குறைஞ்சி போய். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற நாட்களில் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா அவ்வளோ தரமாக இருக்கும், உடையவே உடையாது, ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி 500 ரூபா கொடுத்து 600 ரூபா கொடுத்து வாங்கினாலும் என்ன பண்ணுது, பிச்சுக்கிறது. நான் ஒரு வியாபாரத்தில் கொஞ்சம் அனுபவப்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்த்து கேட்டேன், ஏங்க அந்த காலத்தெல்லாம் பொருள் உற்பத்தி பண்ணும்போது நல்ல தரமாக பண்ணாங்களேங்க, என்னங்க ஏன் இப்போல்லாம் அப்படி வரமாட்டேங்குதுன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இன்றைக்கி பொருள் உற்பத்தியினுடைய கோட்பாடே என்னன்னா யூஸ் அண்ட் த்ரோவே. என்னது? ஆமாம். இப்போ எங்கள் வீட்டில் சில நாற்காலிலாம் இருக்குது, அந்த நாற்காலிலாம் 1959 செஞ்ச நாற்காலிலாம் இருக்குது. எது 1959, 60 இந்த மூலில் ஒரு சேர் இருக்கும் பாருங்க, மரச்சேர், அதெல்லாம் 1950s செஞ்சது. எங்கள் அப்பா காலேஜ் படிக்கும்போது செஞ்ச டேபிள், சேரு, டெஸ்க்கெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சேரு இன்னும் ஒரு 15-20 வருஷம் போச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அப்போது அவனை, ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தரமான பொருளை உற்பத்தி செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், தரமான பொருளை செஞ்சுட்டு நீ ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ண அப்புறம் நாங்கள் எப்படி தான் பிழைக்கிறதுன்றான். என்னது? தரமான பொருளை செஞ்சு நீ ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் நாங்கள் எப்படி தான். இன்றைக்கி வாகனங்கள்லாம் அப்படி தான் ஆச்சு. அந்த காலத்தில் 1940 ஒரு அம்பாசிடர் கார் வாங்கினான்னா ரிப்பேர் பண்ணி அப்படியே போய் வந்து 50-60 வருஷம் யூஸ் பண்ணுவான். இன்றைக்கி கார்லாம் அப்படி கிடையாது, 15 வருஷம், அதிகபட்சம் 17-18 வருஷம்தான். ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சா எல்லாத்தையும் கழட்டி பீஸாக எடுத்துகிட்டு ஒரு மிஷினில் போட்டு அப்படியே அடிச்சுட்டு ஸ்க்ராப்பில் போட்டுறான், அதை உருக்கி வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்குவானுங்க. அவனு என்ன பண்ணுறான், 17 வருஷத்துக்கு ஒரு தரம் மாடலை மாற்றிடுறான் கார் கம்பெனிக்காரன். என்னென்னா பழைய 17 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற காருக்கு இப்போ போய் கேட்டால் என்ன கிடைக்க மாட்டேங்குது, அது ஆர்டர் பண்ணி தான் சார் வர வைக்கணும். இது மாதிரி 10 தரம் சொன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ ஒன்றுமே கிடைக்காம இன்னும் ஒரு ஸ்டேஜ் தாண்டிச்சுன்னா என்ன சொல்லுவான், ஸ்பேரே கிடையாது சார் அப்படின்மா. அப்படின்னா என்ன, உன் கார் வயசாகி போச்சு, தூக்கி போட்டு வேறு கார் வாங்கடான்னு சொல்லாமல் நமக்கு சொல்கிறான். இதெல்லாம் மாற்றிடலாயா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தை மாற்றவே முடியாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அப்படி ஒரு ஆண்டவர் ஏற்படுத்தின அவருடைய திருச்சபை அப்படி தான் இருக்குதுங்க. அப்போ சபை கடந்து வந்த அந்த 2000 ஆண்டுகால இடைவெளியை பார்க்கும்போது அது எத்தனையோ காலங்களை, சூழ்நிலைகளை கடந்து வந்திருந்தாலும் சபையை ஏற்படுத்தின ஆண்டவர் தாம் சபைக்கு அளித்திருக்கிற தம்முடைய வார்த்தையில் அவர் மாறாதவராக இருக்கிறார். அப்போ வேத வசனத்தில் நம்ம படிக்கும்போது கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், கள்ள கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள், கள்ள மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். இந்த கள்ள அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு ஆங்கிலத்தில் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஃபால்ஸ்னா என்னங்க, போலியான உண்மை இல்லாத அப்படின்னு கூட என்ன செய்யலாம். இப்போ ஒரு சீலிங்கை இதுக்கு கீழே அடித்து போட்டுட்டு இந்த தெர்மாக்கோல் இருக்குல்ல,
அதில் போட்டுடுறான். அந்த சீலிங்க்கு என்ன பேர் சொல்கிறான் தெரியுங்களா? ஃபால்ஸ் சீலிங். ஆனால் உண்மையான சீலிங் எது தான்? அந்த ஃபால்ஸ் சீலிங்கே ஒருத்தன் போட்டுட்டு ஒருத்தன் இருந்தானே என்ன ஆகும்? மழை பெஞ்சாலும் மொத்த தண்ணி உள்ளே தான் வரும். அப்போ ஃபால்ஸ் சீலிங் தான். அது வந்து ஒரு போலியானது. ஆனால் உண்மையான சீலிங் எது தான்? இதுதான். அப்போ ஃபால்ஸ் சீலிங் வந்து நம்ம அழகுக்காக எப்படி வேணால் டிசைனாக கீழே போட்டுக்கலாம். ஆனால் உண்மையான சீலிங்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆமென். அப்போ நிறைய கள்ள அப்போஸ்தலர், ஃபால்ஸ் அப்போஸ்தலர்கள், ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ், ஃபால்ஸ் கிறிஸ்துக்கள், ஃபால்ஸ் போதகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுக்கிட்டத்தில் எச்சரிக்கையாயிரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். இப்படி சொன்ன இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்கள் எபேசியரில் எழுதும்போது சொல்லுகிறார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிக்கும் போது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம், ஒரே ஆவியும், ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானசானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இப்போ நான் வாஸ்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை ஒன்றா வருது. என்னது? ஒரே. எல்லாரும் சொல்லுங்க. ஒரே சரீரம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன். சிலர் சொல்லுவாங்க, உங்கள் உபதேசம் வேறு எங்கள் உபதேசம் வேறு, உங்கள் ஆவி வேறு எங்கள் ஆவி வேறு. அப்படி 100, 108 ஆவிலாம் கிடையாதுங்க. ஆண்டவர் ஏற்படுத்தின ராஜ்யத்தில் ஒரே நம்பிக்கை, ஒரே நம்பிக்கைக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை ஒரே சரீரமாக தான் அழைத்திருக்கிறார், ஒரே ஆவியாக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த நிலையில இந்த அஸ்திபாரத்தின் மேலே நிற்கிற நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர்ந்து கட்டப்படுவதற்காக தான் தேவன் ஊழியங்களை ஏற்படுத்தினார். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை போதகராக, சிலரை மேய்ப்பராக, சுவிசேஷகராக ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ இவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தின் பணியில நோக்கம் என்ன? அப்போ இவ்வளவு பேர் ஊழியம் செய்கிறாங்கன்னா அந்த ஊழியம் செய்கிறதுனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அப்போஸ்தலனாகிய பவுல் வருத்தத்தோடு ஒரு இடத்துல சொல்றார், இவர்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்க. என்னது? வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஆத்தும பாரமும் இல்லை, ஆத்துமாக்களை வழிநடத்தி சரியான நிலையில் வழிநடத்தணுங்கிறது இல்லை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பற்றிய ஒரு உறுதித்தன்மையும் இல்லை. ஏன் அழைச்சார், எதுக்கு அழைச்சார், என்ன செய்ய வந்திருக்கிறோம், ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் வேத வசனத்தை நீங்கள் தெளிவாய் வாசித்தீர்களானால் வேதவசனம் அழகாய் சொல்லுது. எபேசியர் 4:11 சொல்லுது, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் ஒருமைப்படணும். எதில் ஒருமைப்படணும்? அப்போ விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி. அப்போ தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையில் நமக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, அதை குறித்த விஷயத்தில் அந்த உபதேசத்தில் நமக்கு ஒரு ஒருமைப்பாடு அவசியம். என்னது அவசியம்? அது ஆங்கில வேதாகமத்தில் யூனிட்டி ஆஃப் ஃபெய்த்ன்னு இருக்குது. என்னதுங்க? யூனிட்டி ஆஃப் ஃபெய்த். யூனிட்டினா என்ன? ஐக்கியம். எல்லாம் நீங்கள் நம்புறது ஒன்று, நான் நம்புறது ஒன்று, நான் அந்த பிரதர் நம்புறது ஒன்று, நான் நம்புறது ஒன்று, எல்லாம் எப்படி ஒன்றா ஐக்கியப்படுறாங்கன்னா அந்த யூனிட்டி, அந்த ஐக்கியம் எப்படி வருதுன்னா எல்லாரும் வேதம் என்ன சொல்லுதோ அதை நம்புகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? பிசாசானவன் வேதத்தில் இல்லாத காரியங்களை சிலவற்றை ஆவிக்குரிய உலகத்தில் வச்சு அதை நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறான். இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறான். இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு அதை நம்புறதுக்கு இன்னொரு கூட்டம் வச்சிருக்கிறான். வேதம் தேவன் ஒருவர்னு சொல்லுது, இல்லை தேவன் மூவர்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறான். நாம் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் என்ன எடுக்கணும்? ஞானசானம் எடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இல்லை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் கொடுப்போம்னு சொல்லி அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போது ஒருமை நம்பிக்கையில் என்ன வரமாட்டேங்குது? இன்னைக்கு ஒருமைப்பாடு வரல. இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க.
நம்பக்கூடிய அந்த உபதேசத்தினுடைய நிலையை நம்பாத மற்றவர்களை என்றைக்கும் கீழ்த்தரமாய் நினைத்தது கிடையாது. அவர்களை என்றைக்கும் மட்டமாய் நான் பேசியதும் கிடையாது. அப்படி நான் செய்வேனானால் தேவனுக்கு உண்பதாக பாவமாயிருக்கும். ஆனால் நான் அவர்களை நேசிக்கிறேன். ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்கான ஊழியத்தின் நிலையில் வரும்போது நான் நம்பக்கூடிய நம்பிக்கைக்கும் அவர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கைக்குமான ஒரு ஒருமைப்பாடு அங்கே ஏற்படலைன்னா ரெண்டு பேரும் ஒன்றா என்ன செய்ய முடியாதுங்க. பைபிள் அழகாக சொல்லுது, இருவர் ஒருமித்து ஒருமனப்பட்டிருந்தா தான் ஒருமித்து என்ன செய்ய முடியுங்க. இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோங்க. நீங்களும் நானும் ரெண்டு பேரும் கை கோர்த்து போகிறோன்னு வைங்க. செங்கல்பட்டு தான் நம்ம போகணும் ரெண்டு பேரும் தீர்மானிச்சுட்டா நம்ம ரெண்டு பேரும் செங்கல்பட்டு போகிறது ரொம்ப ஈஸி. இப்படி எடுத்துக்கொள்வோம். நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகிறோம், ரெண்டு பேரும் செங்கல்பட்டு போகணுன்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் நான் சொல்கிறேன் செங்கல்பட்டு இந்த பக்கம் இருக்குதுன்ட்டு, நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை இந்த பக்கம் தான் இருக்குதுன்னு. இப்போ யார் செங்கல்பட்டு போவான்னு நினைக்கிறீங்க? போக முடியுமா? நீங்கள் அந்த பக்கம் இழுக்க, நான் இந்த பக்கம் இழுக்க, நான் இந்த பக்கம் இழுக்க, நீங்கள் அந்த பக்கம் இழுக்க, கடைசியில் ரெண்டு பேரும் போகாமல் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்போம். அப்போது இன்றைக்கி என்னன்னா எல்லாம் ஒன்று தான் பிரதர். கடைசியில் எப்படினாலும் அங்கே போன செங்கல்பட்டு வராது. வெங்கம்பாக்கம், சட்ராசு, கல்பாக்கம் தான் வரும். இந்த பக்கம் போனால் தான் என்ன வரும்? நம்ம எல்லாம் கடைசியில் அங்கே தான் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்துருவார் நினைக்கிறாங்க. எல்லாம் சேர்க்க முடியாதுங்க. நம்ம அவர்களோடு ஐக்கியப்படும் போது நாம் போகிற பாதை எப்படிப்பட்டது என்பதையும் இந்த பாதை வேத வசனத்தின்படி எப்படி சரியானது என்பதையும் நான் அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை நம்முடைய நம்பிக்கையின் ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. இந்த வேறுபாடு நமக்கு தெரியலன்னு வைங்க. அதான் சொல்லுவாங்க, வலது கைக்கு இடது கைக்கு என்ன தெரியலையா, ரெண்டாம் கைன்னு தான் நினைக்கிறான். ஆனால் வலது கைக்கும் இடது கைக்கும் என்ன உண்டுங்க? வேறுபாடு உண்டு. ஒவ்வொரு அவயவங்களை ஆண்டவர் வைத்தார். எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இல்லை. அப்போ இந்த நாட்களிலே அந்த ஒருமைப்பாடு என்பது வர வேண்டும். அப்போ இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு ஆவிக்குரிய நிலையில் நிறைய பேர் இந்த பெயருக்காக புகழுக்காக என்ன பண்ணுறதுன்னா, இவங்க கிட்ட போனால் இதை பேசக்கூடாது, அவங்க கிட்ட போனால் அதை பேசக்கூடாது, இவாள்கிட்ட போனால் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்கெங்கே எதை பேசக்கூடாதோ அப்படி இப்படி இருந்துக்கிட்டு நான் எல்லாவற்றையும் நம்புகிறவன் என்கிறதற்கான ஒரு போலியான அடையாளத்தை காட்டுறாங்க. அப்படி செய்ய முடியாது இல்லையா? நம்ம மேலே அடிக்கிற மனம் போய் நின்ன கப்புன்னு என்ன செய்யணுங்க, வெளியில் தெரியணும். அதுக்காக நம்ம போய் நான் சொல்கிறத நீ நம்பலாம், நீ நரகத்துக்கு போவ, பேய் பிசாசு, இப்படிலாம் பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கை குறித்து விசாரிக்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். ஏன்னா ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் நேசித்தாலும் கூட நாம் பெற்றிருக்கிற அந்த சத்தியத்தின் அடிஸ்தானத்தை நம்ம என்ன செய்யவே முடியாதுங்க, விட்டு கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. அப்போ நீ ஊழியம் செய்யணும் என்ற ஆசைப்படுற, வாட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன்? உன்னுடைய அஸ்திவாரம் என்ன? இப்போ இன்னைக்கு நான் ஒருத்தர் ஒரு மருத்துவராக ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறாருன்னா அவர் வேலை செய்கிறதுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்குது. என்னது அஸ்திபாரம்? அவர் கற்றுக்கொண்ட 5 ஆண்டு கல்வி, மருத்துவ படிப்பை குறித்து அவர் கொண்டிருந்த கல்வி தான் அவருக்கு அஸ்திபாரம். அதை வச்சு தான் அவர் என்ன பண்ண முடியுங்க, வைத்தியம் பண்ண முடியும். பேஷண்ட்டு பிழைக்குது போகுது, அது அடுத்த விஷயம். அதை வச்சு தான் அவர் எதுவும் செய்ய முடியும். ஒருத்தர் நல்ல இன்ஜினியரிங் 6 வருஷம் படிச்சுட்டு நான் டாக்டராக தான் இருப்பேன் அப்படின்னு அவன் எப்படி சொல்ல முடியும்? அவன் படித்த படிப்புக்கும் அவன் செய்கிற வேலைக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே இல்லை. அப்போ இன்னைக்கு இந்த சத்தியத்தை, இந்த அஸ்திபாரத்திலிருந்து கட்டி எழுப்பப்பட்ட அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிற அந்த ஆர்வ கோளாறில் போயிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க. தப்பு இல்லை, நல்லா செய்யட்டும். ஊழியம் எங்கே வேணால் போய் செய்யட்டும். எந்த பட்டணங்களுக்கோ கிராமங்களுக்கோ எந்த தேசத்துக்கோ கர்த்தர் அவளை கொண்டு சென்று கர்த்தருக்காக நல்ல எழும்பி பிரகாசிக்கட்டும். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அஸ்திபாரத்தை விட்டுறக்கூடாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அடிஸ்தானத்திலிருந்து புறப்பட்டவன், நீ எந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டவன், நீ எந்த நிலையிலே நீ ஆண்டவரை அறிகிற அறிவை பெற்றவன், நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசத்தினுடைய அடிஸ்தானம் என்ன, அஸ்திபாரம் என்ன, அதை விட்டுட்டு நீ வெளியே நின்றுக்கிட்டு அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான், இவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான், அந்த பிரதரும் வேணும் இந்த பிரதரும் வேணும்னு சொல்லிட்டு செஞ்சோம்னா ஆண்டவருடைய பார்வையில் அது சரிப்பட்டு வராது. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் விசுவாசத்தில் என்ன வேணுங்க, ஒருமைப்பாடு. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தில் ஒருமைப்பாடு.
அப்போ இந்த விசுவாசத்தில் ஒரு ஒருமைப்பாடு வர்றதுக்கு தான் கர்த்தர் எதை ஏற்படுத்தினாராம்? ஊழியங்களை ஏற்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க, ஊழியங்களை ஏற்படுத்தினார். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷரானும். எந்த அளவுக்கு வளரணும்? பாஸ்டர் அளவுக்கு இல்லை, பாஸ்டர் குறைவுள்ளவ, பாஸ்டர் இன்னும் வளர வேண்டியது இருக்குது. அப்போ நமக்கு அளவுகோல் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு அளவை செவுத்தில் நம்ம அம்புகுறி போட்டு இயேசு கிறிஸ்துன்னு குறித்து வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு என்ன செய்யணுங்க? வளரணும். எது? இந்த மாம்ச அறிவுள்ள அளவில் அல்ல, உள்ளான மனிதனிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் தன்மையிலே நம்ம வரணும். அப்போ பக்தன் சொல்லுகிறான், நான் குழந்தையா இருந்தபோது நான் பிறந்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்துட்டேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் குழந்தையா இருந்தபோது எப்படி தான் பேசுகிறேங்க? குழந்தைய போல பேசுகிறேன். சில நேரத்தில் எனக்குள்ளேயும் வாக்குவாதமான வார்த்தைகள்லாம் வந்துச்சு, பொறாமையான வார்த்தைகள் வந்தது, பேதகமான வார்த்தைகள் வந்தது, சர்ச்சை உண்டாக்கக்கூடிய சில வார்த்தைகள்லாம் எனக்குள்ளேருந்து வந்தது, புறப்பட்டது உண்மைதான். காரணம் என்னன்னா, நான் அப்போ என்னவா இருந்தேன்? குழந்தையா இருந்தேன். ஆனால் நான் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துக்கு சென்றேன், ஆலயத்துக்கு சென்றேன். அங்கே கொடுக்கப்படுகிற உபதேசமாகிய வசனத்தை நான் கேட்க 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 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் என்ன பட ஆரம்பித்தேன்? பலப்பட 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 என்ன ஆச்சு? எனக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமை, வாக்குவாதம், பேதகம், அந்த கெட்ட கெட்ட சில்லறத்தனமான எண்ணங்கள், அந்த குழந்தைத்தனமான புத்திகள் எல்லாம் என்னை விட்டு போய் இப்போ நான் எப்படி ஆயிட்டேன்? ஒரு பூரண புருஷனாக நான் மாறிவிட்டேன். அதுக்கு தான் இங்கே வரும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? உங்களை கடைசி வரைக்கும் பருப்பு சோறே கடைஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு நாங்கள் வச்சிருந்தேன்னு வைங்களேன், என்ன ஆகும்? ஒருவேளை கர்த்தர் உங்கள் மேலே கிருபை காட்டி பரலோகத்தை எடுத்துக்கிட்டாலும் என் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி விட்டுருவார். ஆனால் பாவி மனுஷா, உன்னை நம்பி இத்தனை ஆடை கொடுத்து, அதுக்கு நல்ல தரமான வசனத்தை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, அதை கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டு வளர வைக்கிறதுக்கு உன்னை கொண்டு போய் நிற்க வச்சா, அதுங்களுக்கு டெய்லியும் மத்தில் போட்டு கடைஞ்சி 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 வெறும் பருப்பு சோறையும் கஞ்சி சோறையும் ஊற்றி ஊற்றி இப்படி நாசம் பண்ணிட்டேடா பாவின்னு சொல்லி ஆண்டவர் ஏன்னா பழி வாங்கிடுவார். செய்வாரா செய்ய மாட்டார் ஐயா? அப்போ இந்த இடத்திற்கு நாம் எதுக்காக வருகிறோம்? வளர்ச்சி நமக்கு வேண்டும். அப்போ வளர்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஊழியர்களுடைய பிரயாசங்கள் நமக்கு தேவை. அப்போ இது வந்து மக்களை அப்படியே ஒரு குஷிப்படுத்துகிற இடம் கிடையாது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளினுடைய போக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலமாக இன்னைக்கு மாறிடுச்சு. சர்ச்செல்லாம் எப்படி மாறிடுச்சு? நல்ல ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணுறாங்க, நல்லது தான், தப்பே கிடையாது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும். அப்போ ஆவியில் தொழுது கொள்கிற அதே நேரத்தில் நம்ம எதோடும் தொழுது கொள்ளணும்? அப்போ உண்மை என்கிற அந்த பதத்தை வேதாகமம் சொல்லுகிறது ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். இதை இன்னும் சரியான விதத்தில் சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், சத்தியத்தின்படி அவன் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ ஆவியோடு தொழுது கொள்றேன்னு சொல்லிட்டு நல்லா போய் தேவ சமூகத்தில் அந்நிய பாஷெல்லாம் பேசி குதிச்சு தீர்க்க தரிசனம்லாம் சொல்லி கத்தி கூப்பாடு போட்டு குதிச்சு எழுந்து வேர்த்து விறுவிறுத்து விளவெழுத்து வந்துடுவாங்க நிறைய பேர். ஆனால் சரிப்பா, நல்ல ஆவியில் போன களி கூர்ந்து எல்லாம் பண்ணேன், என்ன கேட்டேன்? வாத்துமாவுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கப்பட்டுச்சு? அது எங்கள் பாஸ்டர் ரொம்ப பேச மாட்டார், நல்ல ஒரு 15 நிமிஷம். எங்களுக்கு நல்ல ஒர்ஷிப். நல்லா இன்னைக்கு ஜனங்களுடைய ட்ரெண்ட் எப்படி போயிடுச்சு? இப்படி போயிடுச்சு. ஒரு விமானத்துக்கு எத்தனை ரெக்கை வேணும்? 2 ரெக்கை வேணும். ஒரு பறவைக்கு 2 ரெக்கைகள் வேண்டும். அப்போ நான் சொல்லுவேன், நீ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீ கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து பறப்பதற்கு ஒரு ரெக்கையாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகமும் தேவை, தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடும் உனக்கு தேவை. இது 2 இருந்தால் தான் நீ சமச்சீராக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பறந்து எழுத முடியும். ஆமென். அப்போ இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, ஆவியில் ஜனங்களை பறக்க வச்சுட்டு சத்தியங்கிற ரெக்கை என்ன செஞ்சு வச்சுட்டான்? உடச்சி வச்சுட்டான். ஆனால் நம்ம ஆளுங்கள் எப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க, என்னன்னா வெறும் சத்தியத்தை வச்சுக்கிட்டு ஆவியை விட்டுருவான். இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. 2 நமக்கு தேவை, 2 நமக்கு தேவை. வேதத்தில் சொல்லப்படுகிற, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்போ 2 ரெக்கைகளாக காணப்படுகிற சத்தியமும் அவருடைய ஆவின் அபிஷேகம், இது 2ம் நமக்கு தேவை. அப்போ இது 2ஐயும் ஆண்டவர் எதுக்காக கொடுத்தாருன்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியில நம்ம என்ன ஆகணும்? புருஷன் ஆகணும். நிறைய சகோதரர்களை நான் பார்த்து கேட்டுக்கிறேன்,
நான் இப்போ எவ்வளோ மாறிட்டேன் என்ன, நான் எவ்வளோ மாறிட்டேன், எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டேன். என்கிட்ட அந்த முற்கோபம்லாம் இப்போ போயிடுச்சு தெரியுங்களா. இப்போ நான் நல்லா பக்குவப்பட்டேன். இப்போ எனக்கு அந்த கோவம்லாம் என்ன சரிதே கிடையாதுங்க, வரதே கிடையாது. மொபைலாம் பயங்கர டென்ஷன் ஆகுங்க, மூக்கு மேலே கோவம் இருக்கு, அடிச்சிருவோம் போல போகணும் பாருங்க, பட்டுன்னு கை வச்சிருவாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சிங்க. எப்படி மாறிச்சு? எது உன்னை மாற்ற வச்சிச்சு? அறிந்து கொண்ட சத்தியம் உன்னை மாற்றியது. அப்போ இன்னைக்கு ஜனங்கள் தேவ சமூகத்தில் வந்து வெளிப்புறமான நிலையில் அடைகிற மாற்றத்தை பார்த்துட்டு உள்ளான மாற்றத்தை மறந்து போயிடுறாங்க. இயேசு கிட்ட வரும்போது இயேசு சும்மா அனுப்புவாராயா? நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, 4 சின்ன குழந்தைங்க இருக்குது அந்த வீட்டுக்கு, சும்மா வெறுங்கையோட போவீங்களா? ஒரு 2 ஆப்பிளையோ ஒரு பூந்தியையோ என்னத்தையோ வாங்கிட்டு தானே போவோம் நம்ம. ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்தவொடனே உங்கள் கையை தானே பார்க்கும். அப்போ மாம்சத்தில் பிறந்த நமக்கே நம்ம கையை எதிர்பார்த்து ஒரு 4 ஜீவன் இருக்குன்னா வெறும் கையா போக மனசு இல்லை. அப்போ அவரிடத்துல வருகிற ஒருவனை இயேசு கைவிடுகிறவர் அல்ல. அவனுக்கு பசித்தவனுக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்கிறவர், பலவீனப்பட்டவனை பலப்படுத்துகிறவர், வறுமையிலே வாடுகிறவனுடைய தரித்திரத்தை இயேசு மாற்றுகிறவர், சாபத்தில் இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனுடைய நிலைகளை மாற்றுகிறவர், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், அவர் பொருளாதார நிலையில நம்ம ஆசீர்வதிக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறாரியா. இந்த மாற்றத்தை நம்ம அடைகிறோம். இது இந்த மாற்றம் நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லலை. அதே வேளையில் உள்ளான வாழ்க்கையில் என்ன தேவை? மாற்றம் தேவை. சிலரை குறித்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, நடமாறி இருக்கு, உடமாறி இருக்குது, ஆள் என்ன செய்யலையே, மாறலையே. இது இயேசுவுக்கு எவ்வளோ வருத்தத்தை உண்டாக்கும் இல்லையா? எவ்வளோ வருத்தத்தை உண்டாக்கும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணுமா? யார் சீர் பொருந்தணும்? எபேசியர் 4:12 சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும். போட்டு நிறைய நேரங்களில் பாவி சீர் பொருந்ததை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். பரிசுத்தவான்களும் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாகிறவன் இன்னும் என்ன செய்யட்டும். அதனால தான் பக்தர் அழகாய் சொன்ன, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவி என்னிடத்தில் இருக்கு, வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று பக்தன் ஜெபிக்கிறான். அப்போ பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு நம்ம என்ன செய்யணுங்க? பூரணப்படுத்தணும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவத்தில் வரும்போது பரிசுத்தத்தின் நிலைமையினுடைய ஆரம்ப ப்ராசஸ் நம்மக்கிட்ட என்ன செய்யுதுங்க? ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஃபுல் சேச்சுரேஷன் லெவல், அதாவது உச்ச நிலைன்னு ஒன்று இருக்குது. அந்த நிலையை அடைகிற நிலையில தான் கர்த்தர் தமது மனவாட்டி எடுத்துக்கொள்ள அவர் வேகமாய் வருகிறார். ஆமென். அப்போ அந்த ப்ராசஸ்க்குள்ள இன்றைக்கு நம்ம கடந்து போக அந்த சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தில் என்னவா இருக்குதுங்க? அவசியமாக இருக்குது. இது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ணுகிற இடம். உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும். கீழே விழுந்துட்டோம், கால் உடஞ்சி போச்சு, புத்தூருக்கு போயிட்டோம். எதுக்கு போயிருக்கோம்? இப்போ உடஞ்ச காலை சீர் பொருந்தணும். எப்படி பண்ணுறது? அவன் என்ன பண்ணுவான்னா கரக் முறக்குன்னுவான். இவன் ஐயோ எம்மான்றான், கத்துறான், நீ நல்லா இருப்பியா, நாசமா போவ, படுபாவி, என் காலை நீ நடுவழியே அடிபட்டு இன்னொன்னு சொல்கிறான். அவனுக்கு ஏன்னா வலி வேதனை அவனுக்கு. அந்த மாதிரி அவன் சொல்கிறான், நீ என்ன திட்டிட்டு போடா. என் வேலை என்னன்னா அந்த உடஞ்ச காலை நிமித்தி கட்டு போட்டு உன்னை மறுபடியும் நடக்க வைக்கணும். நீ வரும்போது தூக்கிட்டு வந்தாங்க, இங்கேருந்து போகும்போது நீ நடந்து போகணும். ஏசு அதை தான் செய்கிறாரு. வர்றவன் நொண்டிட்டு வரியா வா, ஆனால் போகும்போது நீ நொண்டியா போகக்கூடாது. ஏசு குணமாக்குகிறவர். நீ வரும்போது கண் மங்களா தெரியுதா, நீ போகும்போது பார்வையோட நீ போகணும். உள்ள வரும்போது காது மந்தமா கேட்குதா, போகும்போது நல்லா காது கேட்கணும். உன்னுடைய புத்தி குழப்பமா இருக்குதா, இங்கிருந்து போகும்போது தெளிவோடு போக வேண்டும். காரணம், நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு வேண்டிய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கடைசி வரைக்கும் இப்படியே நொண்டிக்கிட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படியே நொண்டிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு ஆண்டவர் எப்படினாலும் என்ன சேர்த்துக்குவார் அப்படின்னு சொல்றது வாழ்க்கை இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் விழுந்து போகிறது உண்மை, கால்கள் இடறி போகிறது உண்மை, கால்கள் சில நேரம் கண்கள் மங்கலாகிறது உண்மைதான், காதுகள் பந்தமாகிறது உண்மைதான், நம்முடைய வாய்கள் குளறி போகிறது உண்மைதான், நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் செயலிழந்து போகிறது உண்மைதான். நீ தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் தமது வார்த்தை அனுப்பி அவர் உன்னை குணமாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்தவான்களை என்ன அடைய வேண்டும் ஐயா? சீர் பொருந்த வேண்டும். விசுவாசத்தில் ஒருமைப்பாடு,
கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. பரிசுத்தவான்கள் என்ன பண்ண வேண்டும்? சீர்பொருந்த வேண்டும். 4வது சுவிசேஷ ஊழியத்தின் வேலை. அப்படி ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கே என்ன செய்யப்பட வேண்டுங்க? பிரசங்கிக்கப்பட வேண்டும். இப்போ எந்த கதையை நம்ம பேச வந்திருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த தேவனுடைய சபைக்கு வரீங்க, இங்கே ஒரு மெய்ப்பன் உங்களுக்கு ஒரு போதனையை கொடுக்கிறான், இல்லை ஒரு போதகரே ஒரு போதனையை கொடுத்தாலும், பைபிள் டீச்சிங் கொடுத்தாலும் அவர் ஒரு போதனையை கொடுக்குறாரு. ஒரு சுவிசேஷகன் வந்தால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். எந்த ஒரு மனுஷன் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான். பிரசங்கிக்கிற எல்லாவற்றையுடைய மையம் எது? கர்த்தருடைய ராஜ்யம்தான். அதை தவிர்த்து நமக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அதை தான் பேச வந்திருக்கிறோம். அப்போ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன காரியம்னா, அது நல்ல செய்தி. சுவிசேஷம் என்கிற சொல்லினுடைய இன்னொரு பொருள் என்ன? சுப விசேஷம். சுப லக்கணம், சுப முகூர்த்தம், சுப தினம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் சுப வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. சிலர் சொல்லுவோம், டே உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா. சிலர் பேசும்போது போயிடுச்சு, அப்புறம் செத்துடுச்சு, அவ்வளோதான், கவுத்துக்குச்சு, அழிஞ்சிடுச்சு, ஊற்றிக்குச்சு, இப்படி தான் பேசுவான். அவன் வாயில் என்னவே வராது, என்ன வார்த்தையே வராது. இந்த குட் நியூஸ், நற்செய்தி அப்படிங்கிறதுக்கு தெலுங்கில் என்னன்னா சுபவார்த்தா. ஒரு சேனலே இருக்குது, கிறிஸ்டின் சேனலே இருக்குது, சுபவார்த்தான்னு. சுபவார்த்தான்னா என்ன? சுபமான வார்த்தை, நல்ல வார்த்தை, உன் வாழ்க்கையை வாழ வைக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது தான் 5 ஊழியங்களுடைய வேலையே. அதுதான். ஆனால் அந்த ஊழியத்தில் சரீரப்பிரகாரமான நல்லதை மாத்திரம் பேசக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை நலனை குறித்து நம்ம என்ன செய்யணுங்க? காரணம், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆண்டவர். ஆமென். அப்போ அவருடைய சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கடைசியாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையணும். என்ன அடையணையா? பக்தியில், தேவன் மேலே இருக்கிற பக்தியில் அது என்ன அடையணும்? நாளுக்கு நாள் பெருங்கணும். வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடுவோம். இன்னைக்கு ஜனங்க கிட்ட இல்லாத ஒரு பெரிய காரியம் என்ன இல்லைங்க? தேவ பயம் இல்லை. அந்த நாட்கள்லாம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆசிரியர் தலையை பார்த்தாலே நடுங்குவோம். நான் பாடம் சொல்லி கொடுக்கும்போது ஒரு வாத்தியார், என்சிசி வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், அடித்தா மனுஷன் பட்டை சொல்லி எடுத்து அடிப்பான். அதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவான்னா 2 டவுசர் 3 டவுசர்லாம் போட்டு வருவான். அடி படிக்காதவன் 3 டவுசரு, படித்தவன் ஒரே டவுசரோடு வருவான். பிரச்சனை இல்லை, அடி வாங்கினா அந்த மாதிரி இருக்கும். அவரை ஸ்கூல் கேம்பஸில் தலையை பார்த்தானுங்களால அவன் பதுங்குவான். இன்னைக்கு வாத்தியார தம்மடிக்கு வரியான்னு கேட்குறான். ஏன்னா பயமும் போயிடுச்சு, பக்தியும் போயிடுச்சு. அந்த காலத்தில் வாத்தியார் கேஸ் போட்டுருவான்னா நம்மளை கொலையே பண்ணிவிடுவாங்க வாத்தியாருங்க. சில பேரண்ட்டெல்லாம் இழுத்துட்டு வருவாங்க வாத்தியார்கிட்ட, சார் செம்ம டேட்டிங் சார், உனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேன் சார், அடங்கவே மாட்டான் சார், தோலை உரிச்சிடுங்க சார், இவனை வீட்டுக்கே அனுப்பாதீங்க சார். ஸ்கூல்லே சொன்னாங்களா இல்லையா ஒரு காலத்தில்? ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன். என் பிள்ளை எதுக்கு அடிச்சா என்ன ஆகுது? அதனால வந்த வேணை தான் கத்தி எடுத்துகிட்டு வந்து டீச்சரை குத்துறான். டீச்சர் மேலே கல்லை கொண்டு ஏறிறான். இதை விட கேவலம் டீச்சரை கூட்டிகிட்டே ஓடிடுறான். நடந்துருக்குது. இப்போது ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பாடம் சொல்லி கொடுத்த டீச்சரை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான். கேவலம் இல்லை இதெல்லாம். இப்படி இருந்தால் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வாத்தியார்னா கொஞ்சம் வயசானவங்களாக தான் வருவாங்க. இப்போ சின்ன சின்ன பசங்களாம் வரானுங்க, மீசை கூட சரியாக மொழிக்கல. அவனை பார்த்தா வாத்தியாரா ஸ்டூடெண்டானே தெரில. அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்குது. இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்துருக்குது, 20-22 வயசு இருக்கும். அதுக்கு ஒரு பொம்மை மாதிரி ஒரு சேலை ஒன்று கட்டிக்கிட்டு போய் பாரு ஆப்பிள்னா அது ஒன்று மாதிரி பார்க்குது. ஒரு டீச்சருக்கான ஒரு எடுப்பான தோற்றம் அதெல்லாம் என்ன செய்யலைங்க, இல்லை. ஆனால் அப்போல்லாம் வாத்தியாருங்கன்னா அப்படி ஒரு மீசையில் வச்சுட்டு அப்படி பார்த்தா அந்த பேச்சில் ஒரு கர்ஜனை இருக்கும், ஒரு தோற்றம் இருக்கும், நல்ல நாலேஜ் இருக்கும், நல்லா பேசுவாங்க. இப்பயும் இருக்கிறாங்க சில பேர், இல்லாமல் இல்லை, பெரும்பான்மை அப்படி இருக்கிறாங்க.
அதான் வருத்தமான காரியம். இதை பார்த்த உடனே பசங்களுக்கு என்ன ஆச்சு? குளிர் விட்டு போச்சு. பயம் இல்லை. பயம் போனால் எல்லாமே தப்பு நடக்குது. இதே காரியம்தான் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்குது. பயம் போனால் என்ன நடக்க ஆரம்பிச்சிருது? தேவ பயம். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பொண்டாட்டியோட சண்டை போட்டுட்டு வந்துட்டான்னா கம்மியாக எடுக்க மாட்டான். இல்லைங்க, ஏன்ப்பா எடுக்கலை? எனக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் நேற்று ரொம்ப வாக்குவாதம் ஆகி போச்சுங்க. நானும் கொஞ்சம் வார்த்தையை பயங்கரமாக விட்டேங்க. எனக்கு அவளுக்கும் கொஞ்சம் கடமட்டான்னு இருக்குது. அதனால் எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லை. அதனால் நான் கம்பெனி எடுத்தா சரி. அப்போ ஒரு சரி மனைவியோடு பேசுகிற ஒரு சின்ன வாக்குவாதத்துக்கே அவங்க பயந்துக்கிட்டு கம்பெனி எடுக்காமல் இருந்தாங்கன்னா அந்த பக்தியில் அவங்க எந்த அளவு பயத்தோடு இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், பெரிய பெரிய வேலைலாம் செஞ்சுட்டு கண்டதையும் கழுதியும் வாயில் போட்டு மென்று துண்ணுட்டு அதை வாயும் கொப்பளிக்காமல் வந்து அப்பத்தை கொடுக்கறதுக்கு வாயாடி தருகுது. என்ன பண்ணுறது? துப்பாக்கி வச்சு வாய்க்குள்ள ஒரே ஷூட் தான் பண்ணணும். காரணம் ஜனங்களுக்கு பயம் இல்லை. திருவனந்தபுரத்தில் அப்படி தான் ஒருத்தன் தண்ணியை போட்டு, அது எப்படி வியாதி வருமா, பலவீனம் வருமா, நித்திரை வந்துருமா? நான் தண்ணி போட்டு போய் பந்தியில் இருக்கிற மாதிரி இருந்தா பந்தியில் லைனில் உக்காந்துருந்தா அந்த கோயிலில் என்னன்னா வாயை திறந்தா வாய்க்குள்ளே தான் அப்பத்தை வைப்பார் பாஸ்டர். இவர் வச்சுட்டு ரவுண்டு போயிட்டு ரசம் கொடுக்க வராரு. திறந்த வாய் அவனுக்கு மூடவே இல்லை. அப்படியே வாயை திறந்து வச்சிருக்கிறான். சரி, அவன் ஜபத்தில் ரொம்ப பக்தி பரவசமாக இருக்கிறான் போல. ரசத்தையும் ஊற்றிட்டு போயிட்டாரு, ஜபத்தையும் பிடிச்சிட்டாரு, ஆமேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே உக்காந்துருக்கிறான். அவ்வளோதான், எந்திரிக்க முடியல அவனால். என்னடாங்கடா முழிக்கிறான், திருன்னு முழிக்கிறான். வாயை திறந்துருக்குது, வாயில் ஊற்ற வச்சு அப்போ அப்படியே இருக்குது. அப்புறம் இருக்கிற ஊழியக்காரங்களாம் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணதுக்கப்புறம் திறந்த வாய் டுக்குன்னு மூடிச்சு. அப்புறம் தான் விஷயத்தை கேட்டால் சொல்கிறான், இது மாதிரி நான் ஒரு துணிகரமான பாவத்தை பண்ணேன்னு. எல்லாவற்றிலேயும் வேதவசனம் சொல்லுகிறது, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமாகிய போதகமாகிய காட்டிலே அடிபட்டு என்ன செய்யக்கூடாதுங்க? அலையக்கூடாதுன்றதுக்காக தான் கர்த்தர் இதெல்லாம் என்ன செஞ்சாருங்க? அங்கே ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, இதை ஒன்று சொல்கிறாங்கன்னு லோலோன்னு அலைஞ்சின்னா நம்ம வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஜீவன் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நிலையாக நிலைச்சிருந்து ஒரு இடத்துல ஸ்திரமாக வளர்கிறதற்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியங்களை என்ன செய்தாராம்? ஏற்படுத்தினார். இதில் அருமையான ஒரு வசனத்தை சொல்லி செய்தியை நான் முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாக. எல்லாரும் சொல்லுங்க, தேறினவனாய் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்க. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீடிய படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாத்துக்கும் பிரயோஜனப்படும். எது? வசனம். அப்போ ஒரு போதனைன்னு எடுத்தால் எல்லாமே கலந்தானே இருக்கும். உபதேசம் இருக்கும், அந்த உபதேசத்தில் எது கலந்துருக்கும்? கொஞ்சம் கடிந்து கொள்ளுதல் இருக்கும். சீர்புற வேண்டிய காரியங்களை திருத்தறதுக்கு ஆண்டவர் சில வார்த்தைகளை நமக்கு அனுப்புகிறாரு, நீதியை படிப்பிக்கிறதுக்கு அனுப்புகிறாரு. எல்லாவற்றையும் சேர்த்து தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தம்முடைய வார்த்தையில் அனுப்புகிறார். ஆனால் நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள என்ன இல்லைங்க? மனசு இல்லை. ஏன் இன்னைக்கு அண்ணன் இப்படி கடகடுன்னு பேசினார்? நான் பேசலப்பா, கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருக்குது. அந்த கோயிலில் பாரு, அந்த பாஸ்டர் எப்பவுமே ரொம்ப சாப்பிட்டா ஆசீர்வதிப்பேன் தான் பேசுகிறாரு. இந்த ஆள் தான் இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன்றாரு. நான் சொல்லலை இப்படி ஆவ அப்படி ஆவன்னு. இப்படி பண்ணால் இப்படி ஆயிடுவேன்னு பைபிள் சொல்லுது. அதனால் நீ இப்படி இருக்கிற, நீ அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி பேசுகிற. புரிஞ்சுதா தமிழ்? சரி, ரைட். அதனால் தேவனுடைய வார்த்தைங்கிறது சீர்பொருந்துதல், கடிந்து கொள்ளுதல், நீதியை படிப்பித்தல். ஆமாம், ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு புள்ள தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியில் அதை கூப்பிட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை வாழாக்காமல் அவனுக்கு அப்படியே சொல்ல முடியும்? டேய், உன் பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ளே என்ன செய்டா? கீழ்ப்படி. அடங்காத புள்ள வந்துச்சுன்னா அதை கூப்பிட்டு என்ன சொல்லணும்? பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பாய்க்கிறான், அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் என்ன செய்யான்? சாகான். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு என்னத்தை உண்டு பண்ணுவா? இத்தனை வசனம் இருக்குது திருத்த வேண்டிய ஒத்த பிள்ளைக்கு. அந்த கோயிலில் போனால் அடிக்க சொல்லி கொடுக்குறான் அந்த பாஸ். நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன்.
யாருக்கு நஷ்டம்? அப்போ வசனத்தில் எது இருக்குதோ அதை என்ன பண்ணி தான் ஆகணுங்க? எல்லாருக்கும். அரவணைக்கிற நேரம் அரவணைக்கும், கண்ணீரை துடைக்கிற நேரம் அது துடைச்சிரும், உன்னை ஆறுதல் படுத்த வேண்டிய நேரத்தில் ஆறுதல் படுத்தும், கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் உன்னை கடிந்து கொள்ளும், சீர்பொருந்த வேண்டிய நேரத்தில் உன்னை சீர்பொருந்த பண்ணும். எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய வார்த்தை செய்யும். காரணம் என்னவென்றால், நீ கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பூரண மனிதனாய் நிறுத்தப்பட வேண்டும் என்பது தேவ நோக்கம். இந்த ராத்திரி வேளையிலே உனக்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு. அந்த அஸ்திபாரம் நான் போகிற கோயில் அல்ல. சொல்லுங்க, நான் எனக்கு என்னுடைய பாஸ்டர் இல்லை, எனக்கு தேவன் வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தை. இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன். அப்போ இந்த ஃபவுண்டேஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக நின்றுட்டு தான் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையும் கட்டணும், குடும்ப வாழ்க்கையும் கட்டணும், பிள்ளைகளையும் நடத்தணும், வியாபாரம் பண்ணணும், தொழில் பண்ணணும். பாருங்க, நான் எல்லாத்துக்குமே இதில் ஆன்சர் இருக்குது இல்லையா? நான் அது ஜோக்கா பேசலையா. வயிற்று பிழைப்பு என்கிற காரணத்தை காட்டி நம்ம கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. பங்கடை வச்சுருக்கீங்களா, வைங்க. பீடி, சிகரெட்டு, குட்கா, ஆன்ஸ் இதெல்லாம் விற்காதீங்க, பாவம். அது தேவனுக்கு விரோதமான பொருட்களை அங்கே விற்காதீங்க. அது நல்ல வழியில் சம்பாதிக்கிற காசு தான் நம்ம உடம்புல ஓட்டும். அடுத்தவன் பாவம் செய்யறதுக்கு நாம் என்னவா இருக்கக்கூடாது? காரணமாய் இருக்கக்கூடாது. விளங்குதா? சத்தியம் விளங்குதா? விளங்கலையா? அதனால் ஆண்டவர் சொல்ல, நீ வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எது செஞ்சாலும் இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யணும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கிறது கர்த்தரை மகிமைப்படுத்த தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு நான் ரொம்ப மெட்டிகுலஸாக சுட்டி காட்டுறேன்னா, அதுபோல் தவறை நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா இதை கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார். இப்போ இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரியாத ஆண்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சிடுச்சு. இன்றைக்கி என்ன டேட்டு? 6ஆம் தேதி புதன்கிழமை ஈவினிங் 8:15 மணி. தெரிஞ்சிச்சா தெரியலையா? இனி இந்த தப்பு செய்யக்கூடாது. காரணம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க, அது எனக்கு இதெல்லாம் பண்ணால் எனக்கு எவ்வளோ காசு கிடைக்குது, 500 நீ கொடுக்குறியா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். உங்களுக்கு 500 தானே வேணும், வாங்க நான் தரேன். ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், என்கிட்ட வந்தீங்கன்னா வெறும் 500 தான் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா 500 இல்லை, அவர் 5000 கொடுக்க வல்லவர். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன்னை அநேகத்தின் மேலே நான் அதிகாரியாக வைப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பெரியவரையா நம்ம ஆராதிக்கிற தேசு, அவர் உண்மையான தெய்வம், அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற தெய்வம். நம்ம நிறைய விஷயங்களை வெளியில தான் பார்த்துட்டு அது அப்படி இப்படி நம்ம நிறைய பேசுகிறோம். நம்ம இயேசு எங்கே பார்க்குறவர்? அந்தரங்கத்தில். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய தியாகம், நம்முடைய கண்ணீருள்ள ஜெபம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய உத்தமம், நேர்மை எல்லாவற்றையும் இயேசு துல்லியமாய் உன்னிப்பாய் கவனித்து அறிகிறவர். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. உனக்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு. அந்த அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தைனா அது என்னது? இந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிற வார்த்தைக்குள் ஒரு ஆழ்த்தத்துவம் அடங்கி இருக்கிறது. அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தை தேவனாய் இருக்கிறார், தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். ஆமென். இந்த அஸ்திபாரத்தில் நின்று நம்மை நிற்க செய்வோம், நம்முடைய குடும்பத்தை நிற்க செய்வோம், நம்முடைய ஊழியத்தை நிற்க செய்வோம், நம்முடைய பிரயாசங்களை நிற்க செய்வோம். இயேசு வரும்போது அவர் என்கிற அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட யாவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படும். அவர் சீக்கிரமாய் வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம்.